நந்தகுமாரனே கிருஷ்ணா ஜாதகே பாலனா கிருஷ்ணா. ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து மலை அடிவாரத்தில் தான் வீடு. அடிவாரம்னா அந்த மேலேருந்து உருண்டு வந்த கல்லாம் இங்கே இருக்குது. இந்த வீட்டில் தான் நாங்கள் பிறந்தோம். ஒரு மேங்களூர் டைல்ஸ் போட்டு சின்ன வீடு, 2 ரூம் தான் இருக்கும். அந்த வீட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தது, படித்ததெல்லாம் இங்கே தான். எங்கள் அம்மா பசங்க படிக்கணுன்றதில் ரொம்ப குறியவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே அந்த காலத்தில் 5ஆம் கிளாஸ் படித்தவங்க. கெரசின் லைட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். எங்கள் அம்மா சமையல் ரூமில் இருப்பாங்க. அங்கேருந்து நாங்கள் தப்பாக படித்தோம்னா டே என்னடா தப்பாக படிக்கிறேன்னு கரெக்ட் பண்ணுவாங்க. இதில் ஒரு பக்கம் தானியங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த கோழியெல்லாம் எங்கள் வளர்ப்பாங்க. ஒரு கோடையில் போட்டு அம்மா மூடி வச்சுருப்பாங்க. காலையில் எழுன்னா அது 5 மணிக்கு கரெக்டாக அந்த கொக்கரக்கோன்னு ஒரு சவுண்டு விடும். நல்லா தூக்கலக்கத்தில் அது ஒரு தட்டுவேன். அதுக்கு கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகும். திரும்பி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ரிப்பீட் ஆகும். அம்மா அங்கே திட்டுவாங்க, நான் எழுந்து படினா அது அதை அழிச்சிட்டு இருக்கேன். எங்களுக்கு அது ஒரு அலாரம் சேவல். கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு நான் படித்த ஹைஸ்கூலுக்கு உள்ள நுழைகிறேன். உள்ள நுழைஞ்ச எல்லாம் மாறி இருக்கு. ஆனால் அந்த அரச மரம் மட்டும் அசையாமல் அப்படியே கம்பீரமாக நிற்குது. ஜோலார்பேட்டை ஹைஸ்கூலில் 1962 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். அதான் ஸ்கூல் ஃபைனல் இயர். அப்போல்லாம் ரிசல்ட் மெட்ராஸில் சாயந்தரமாக தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. மறுநாள் தான் எங்களுக்கு பேப்பர் வரும். அப்போ தான் நம்பரெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த ரயில்வே எம்ப்ளாயிஸ் பசங்க இருக்காங்களே, அவங்க அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் மோர்ஸ் கோடுப்பாங்க. அது ஒரு டெலிகிராம் மாதிரி கடன்னு அடிப்பான். இந்த நம்பர் அங்கே பிரிண்ட் ஆகும். அப்புறம் அங்கேருந்து ஒரு ரிப்ளை கொடுப்பான், இங்கே பிரிண்ட் ஆகும். அவன் என்ன பண்ணுவான், இந்த நம்பரில் இந்த நம்பர் வரைக்கும் 3 பேர் தான் பாஸ் பண்ணிக்கிறாங்க. 3 நம்பர் அனுப்பிச்சுட்டான். அந்த 3 நம்பரில் எனது ஒன்று. இது எனக்கு தெரியாது. நான் எங்கள் ஏலகிரி மலை மேலே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், செம்மறி ஆடு. எங்கள் அப்பா பீடி மண்டி முதலாளி. அதனால அவர் தொழிலாளிங்க, ரயில்வே எம்ப்ளாயிஸ் எல்லாம் தெரியும். முதலாளி பையன் பாஸ் பண்ணிட்டான்னு ஒரே வைட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இவங்க கீழேருந்து கத்துறாங்க, மேலேருந்து பாஸ் பண்ணிட்டா இறங்கி வாடான்னு. ஒரே ஊர் முழுக்க அமுக்கிறோம், பாஸ் பண்ணிட்டாங்க, ஸ்வீட்டு கூட அதை கூட இதை கூட. அது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய அண்ணாரு பிஎஸ்சி படித்து ஃபர்ஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ணார். நாங்கள் இருந்தது வடார்காடு மாவட்டன்றதுனால எங்களுக்கு அந்த கோட்டாவில் கோயம்புத்தூர் ஜிசிடியில் கிடச்சிது. அவருடைய மெரிட்டை பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஃபார்மாக கொடுத்தாங்க. கெஸ்டட் ஆஃபீஸர்னா மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவங்க 3 பேர் தான் கையெழுத்து போடணுன்ற ஒரு கண்டிஷன் இருந்தது. திருப்பத்தூரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அப்போ அவர் மறுத்தார். நான் வெளியூருக்காரன், நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை நம்பி கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னார். அதுக்கு பின்னால் அந்த அப்ளிகேஷனை டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அவரே சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக எங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட ஆஃபீஸர் பிள்ளைங்கள்லாம் கூட படிக்கலை, ஒரு விவசாயினுடைய பிள்ளை அந்த அளவுக்கு மார்க் எடுத்து மெரிட் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காரு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கண்ணில் ஒத்திக்கிட்டார். கடைசியாக கையெழுத்து போட்டு சீல் போட்டு எங்களுக்கு கொடுத்து, தம்பி நல்லா படிக்கணும் அப்படின்னு அவரே சொன்னார். அது எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. எப்பவுமே படின்னு சொல்லியிருந்த அம்மா, நான் பிஇ முடித்த உடனே நான் எம்இ போகணுன்னு கேட்டேன். இல்லை, படித்தது போதும், நீ எல்டர், இப்போ ஃபேமிலி புவர் கண்டிஷனால நான் வேலைக்கு போக வேண்டிய நெசசிட்டி இருந்தது. அண்ணாவுக்கு அப்போ வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் ஒரு மேலே தான் ஆளம் வச்ச மாதிரி கூப்பிட்டுன்னு போயிட்டு வேலைக்கு விட்டாரு அப்பா. அலெக்சா, முருகர் பாடல் தமிழ். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு. பிஇ படித்து என்ஜினியராக இருக்கேன். எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் சித்தப்பா தான் எல்லாம் கூட எல்லாம் பண்ணுவார். காரில் கூப்பிட்டு வந்தாங்க. அப்படியே ரோட்ல சுத்திட்டு வந்தாங்க, மெயின் ரோட்ல. அப்படி சுத்திட்டு திரும்பி பார்த்தா இந்த மலை பக்கமே நிறுத்திட்டு இருக்காங்க. மலையை பார்த்து மலைச்சிட்டு, நானும் ஏற்கனவே மலை பக்கம் இருந்து வந்தது. மறுபடியும் இந்த மலை கட்டி கூப்பிட்டு வந்துட்டீங்க பொங்கலுக்குன்னு. ஏய் பேசாமறா அப்படின்னா. இந்த வீட்டுக்கு தாங்க வந்தாங்க. ஆனா நான் இவங்களை பாக்குறீங்க. அப்பெல்லாம் யாரும்
கேட்க மாட்டாங்க, நீ பார்த்தியா பார்க்கலையான்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஒரு பயம், சின்ன வயசு தான், இப்போ 15-16 வயசு தாங்க எனக்கு மேரேஜ் ஆகும்போது. வராங்கன்னு உடனே கை கால் நடுக்கும், பயம். அதனால தண்ணி கொடுன்னு நாங்கள் வேகமாக கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு நான் உள்ள ஓடிட்டுங்க. அவ்வளோதான், அவங்களும் பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. அது மின்னல் மாதிரி வந்தால் எப்படி பார்க்கறது? அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. எனக்கு இவங்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க, மண்டபத்தில் இல்லை, இங்கே தான் பெருசாக கல்யாணம் பண்ணி போட்டாங்க. இவ்வளோ கோட்டெல்லாம் பெங்களூர் போய் கோட்டு எல்லாம் தைச்சிட்டு வந்தோம். எங்கள் வீடு அந்த கல் பார்த்தீங்க இல்லையா, அந்த கல்லை விட சின்னதாக இருந்தது. வீடை விட கல்லு தான் உயரமா இருக்கு. அக்கா வீடுன்னு எங்க தம்பிங்கெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அப்போ கூட நான் கோவப்படலை, சந்தோஷமா போய் வளைஞ்சு உள்ள போனேன். இன்ன வரைக்கும் நான் எனக்கு வளர்ச்சி குறையில, கடவுள் எனக்கு கொடுத்துட்டே தான் இருக்கான். எனக்கு எங்கள் அண்ணா கல்யாணம் ஆகும்போது நான் 10 வயசு பொண்ணுங்க. அப்பா அம்மா இருக்க கூட அண்ணன் கூட அண்ணி கூட ரொம்ப நாள் இருந்திருக்குங்க. அண்ணன் அண்ணி ஊரில் வந்தாக்க நாங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டோம், அவங்க கூட இருப்போம். திட்டுவாங்க அம்மாலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வா, அவங்க ஊருக்கு போக மாட்டாங்கன்னா கூட நாங்கள் போக மாட்டோம். முதல்ல எல்லாம் கையில காசு இல்லாம கோவம் வரும். அப்புறம் ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பாங்க. தம்பிங்களுக்கு பாசமா செய்வாங்க. எங்கள் பிரதர் எல்லாம் படித்தாங்க காலேஜில், 2 பிரதர். ஒரு பிரதர் லா காலேஜில் படித்தா, ஒரு பிரதர் வெட்டினரி டாக்டர். அவனுக்கெல்லாம் மெஸ் பில் அனுப்பலாம் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பணம் அனுப்புவாங்க. அப்புறம் சிஸ்டர்களை படிக்க வச்சோம். ஆமாம், நாங்கள் தான் 10 கல்யாணம் பண்ணோம். எங்கள் பசங்களுக்கு 5 பேர், எங்கள் கூட பிறந்தவங்க 5 பேர். எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய இதில் தான் எல்லாம் பண்ணோம். அப்போவே நிறைய நகை போட்டு செல்வாக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அண்ணா எங்கள் கூட பிறந்த தொட்டா நாங்கள் பட்டு புடவை என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணா அவர் கூட பிறந்த தொட்டு தான் எங்களுக்கு நகை நெட்டு அவர் பிள்ளைகளுக்கு மேலே எங்களுக்கு செஞ்சார். எல்லாருக்கும் 6 பேருக்கும் எங்கள் அண்ணா தான் கல்யாணம் பண்ணி வச்சாருங்க. என்ன கேட்குறோமோ எல்லாம் செஞ்சாருங்க. எங்களுக்கு அவங்க ஒரு அப்பா, அடுத்த அப்பா அம்மா அவங்க தான். குழந்தை பிறக்கும்போது நமக்கு கஷ்ட காலத்தில் எனக்கு சோறு போட்ட டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூடி. அதுக்காக அது நினைவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பொதுப்பணி திலகம்னு வச்சோம். இப்ப கூட ஸ்கூல்ல எல்லாம் கேட்பாங்க, ஸ்கூல்ல காலேஜ்ல அப்பாவோட பேர் மீனிங் என்ன வித்தியாசமா இருக்கே, திரும்ப இன்னொரு டைம் சொல்லுங்க அப்படி கேட்பாங்க. கடைசியில் அவன் பொதுப்பணிக்கே ஜாயின் பண்ணிட்டா, அது ஒரு பெரிய பூன்னு. டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்பா கூட ஒர்க் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் அப்பாவை பற்றி சொன்னது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு சட்டம் தான், அந்த சட்டத்தை நிறைவேற்றுறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வழி வச்சு நிற்பான். அதாவது மக்களுடைய நலம் சார்ந்த திட்டங்களும் வெகு சீக்கிரமும் எந்த குறையும் இல்லாமல் சேர்வதற்கு மிகப்பெரும் முயற்சி எடுத்துக்கொள்வார். பொதுவாக ஒரு செயற்பொறியாளர் மற்ற அமைச்சரை பார்க்க போகிறப்போவோ, மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க போகிறப்போவோ ஒரு படையவே கூட்டிகிட்டு போவாங்க, தன்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் சார் அப்படி கிடையாது, ஒரு ஃபைல் தான் அவருக்கு எல்லாமே. அவர் படையே அந்த ஃபைலுக்குள்ளேயே வச்சுருப்பார். இந்த மாதிரிலாம் ஒரு அதிகாரி நாங்கள் பார்த்ததே இல்லை. திருச்சியில் ஆர்சி டிவிஷனில் நிர்வாக பொறியாளராக இருந்தேன். அது காவேரி ஆற்றுப்படுகை 3 போகமும் பாசனம் கொடுக்கக்கூடிய பகுதி. அது திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் கூட்டத்திற்கு தவறாமல் நான் செல்வதுண்டு. ரொம்ப குறையெல்லாம் சொல்லி அன்பார்லிமெண்ட்ரி வேர்டெல்லாம் கூட சில நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு இக்கட்டான நிலை இருக்கும் ஆஃபீஸருக்கு. அப்போது கவுண்டம்பட்டி சுப்பிரமணியம் ஆஃபீஸர் சொல்கிறது நியாயம் தான், நானும் விவசாய சங்க தலைவர்னு குரல் கொடுப்பார். சின்னத்தம்பி பதவியில் இருக்கும் காலத்தில் விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு தெளிவான பதிலை அளிப்பதுடன் நிவர்த்தியும் செய்து கொடுப்பார், தண்ணி பிரச்சனை தீர்த்து கொடுப்பார். முதல் நாள் முடிந்து அடுத்த நாள் மிக முக்கியமான கூட்டம். ஆனால் அந்த சமயத்தில் எங்கள் டிவிஷனல் பணி ஒரு ஜேஇ கொல்லப்பட்டு விட்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் இருந்தால் இவருக்கு பாதிப்பு உண்டாகும் என்பது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் இரவோடு இரவாக தூத்துக்குடிக்கு சென்றார். எனக்கு தலைமை பொறியாளராக பதவி உயர்வு நான் தலைமைச் செயலகத்துக்கு செல்கிறேன். அப்போது இவர் என்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்கிறார். என்னுடைய ஆரவாரத்தை விட குறைவான ஆரவாரத்துடன் அமைதியாக நிதானமாக அந்த பணிகளை முடித்த பாங்கு அன்றும் இன்றும் என் மனதில் நீங்காத நினைவாக இருக்கிறது. நான் 45 வயசில் எம்இ போகிறேன், அவங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு. இது தெரியல, இது நானே, இது நீங்கள், இதை சுப்புராஜ். இல்லை, அந்த 1.5 வருஷமும் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அவரோட யங்னஸ் தான், அவர் எனக்கு ஈக்குவலாக இறங்கியிருப்பார். 60s எண்டில்
ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து பொறியாளராகவும் ஒருத்தர் மருத்துவராகவும் ஒருத்தர் வந்து வக்கீலாகவும் வர்றதுன்றது உண்மையிலே பெரிய விஷயங்க. நான் ஜிசிட்டில் படிக்கும்போது எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து முகம் தெரியாத ஒரு இன்ஸ்பெக்டர் போட்ட அட்டஸ்டேஷன் தான் காரணம். அதுலேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், யார் வந்தாலும் அட்டஸ்டேஷன் போட்டு கொடுத்துருவேன். அதனால் எனக்கு அட்டஸ்டேஷன் என்ஜினியர்னே ஒரு பேர் உண்டு. அதிகாரிகள் அட்டஸ்டேஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அவர் அட்டஸ்டேஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன அவனுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிலாம் கேட்குறாரு. ஃபேமிலி வந்து அப்பா இல்லைங்க சார், அம்மா மட்டும், நான் ஒரு தங்கச்சி 2 பேர் தாங்க சார். இன்டர்வியூ கார்டு பார்த்தாரு, நான் தயங்கி நின்னேன். காசு இல்லையான்னாரு. ஆமாண்ணே, வீட்டுக்கு போய் காசு வாங்கிட்டு இன்டர்வியூ கண்டிப்பாக அட்டன் பண்ணுறேன் அப்படின்னாரு. இந்த நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு மெடிக்கல் வந்து கிடைக்கும், அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு சார் தான் சார் அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தாங்க. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் கிடைச்சதுங்க சார். கூட வந்து அட்மிஷன்லாம் போட்டு வந்தாருங்க சார். அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் உதவிகளையும் அவர் செஞ்சு இன்னைக்கு நான் வேலைக்கு இருக்கிறேன்னா, ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன்னா அவர் மட்டும்தான் காரணம். லட்சிய பிரியன்னு சொல்லிட்டு கவிதை எழுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். என்ன ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல வேலைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அண்ணன் தான். எங்கள் ஃபேமிலியில் வந்து டாக்டர், சன்னு 3 பேர் டாக்டர், மருமக 2 பேர் டாக்டர், மொத்தம் 6 பேர் டாக்டருங்க சார். ட்ரவுட் பீரியட், பஞ்சம். கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. விவசாயம் இருந்தாக்கா கான்ட்ராக்ட் ஒர்க்கில் முன்னுரிமை கொடுத்தாங்க. ரொம்ப சின்சியராக அந்த வேலையை அந்த ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வேலை செஞ்சு ஒரு ஓரளவுக்கு அதில் ப்ராஃபிட் அளவுக்கு நல்ல வேலை செஞ்சேன். தொழிலுக்கு வந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன் சார். இந்த பில்டிங்லாம் வாங்கினது அதில் தான், எல்லாமே எனக்கு அவர் தான். என்னை ஒரு ஒப்பந்தக்காரராக ஆக்கணும்னு அவர் முடிவு பண்ணி என்னை ஒரு ஒப்பந்தக்காரராக ஆக்கினார். அதுக்கப்புறம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவருக்கு முதல் மரியாதை மாதிரி அவர் பேரை தான் போட்டு தான் பத்திரிகை அடித்தோம். எங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்டாங்க. அது நான் சொன்னேன், என்னுடைய விசுவாசம் அப்படின்னு நான் சொன்னேன். காட்ஃபாதர் அவர் தான், என்னுடைய காட்ஃபாதர் அவர் தான் சொல்லி சொன்னேன். வரன் தேடி ஜாதகம்லாம் போட்டு எங்கள் பிள்ளைங்களோட மேரேஜையும் அவங்க தான் நடத்தி வச்சாங்க. அவங்கள வந்து நாங்கள் சாமியாக தான் நினைக்கிறோம், சாமியாக தான் எங்களை வழி நடத்துகிறாங்க. நந்தகுமாரன கிருஷ்ணா தேவகே பாலனா கிருஷ்ணா. அவர் இன்ஜினியராக போனதுலேருந்து அவர் கல்யாணம் ஆகிற வழி எங்களை கூடி அப்படியே வச்சுருந்தார். எந்த முறையில் யார்கிட்ட எப்படி பேசணும், இந்த மொழியெல்லாம் எங்களுக்கு அதான் கற்றுக் கொடுத்தார். வரலாற்றில் வன்னியர் மாவட்டங்கிறது 3 தொகுதி, ஒரே தலைப்பில் பல்வேறு பிரிவில் புத்தகமாக எழுதியிருக்கேன். அதில் வந்து அவருடைய உதவிகள் எனக்கு நிறைய கிடைத்திருக்கிறது. ஒரு பழையூர் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து அவர் தான் வந்து இந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் பிளான் போட்டு அவர் கட்டி கொடுத்துருக்காரு. கோயிலுக்குன்னு சொல்லிட்டு யார் வந்து கேட்டாங்கன்னா அது எவ்வளோன்னு பால் பார்க்க மாட்டார். அப்போவே 50,000, 20,000, 10,000, 1 லட்சம் எவ்வளோ தான் எடுத்து கொடுத்துருவாரு. சூரியன் பொங்கல்ங்கிறது அங்கே தோட்டத்தில் வெங்காயப்பள்ளி வைப்போம். எல்லா ஃபேமிலி பீப்புளும் ஒன்றா வந்து சேருவோம். அது எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி எல்லாம் மீட் பண்ணுவாங்க. அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகா பலியோ பலி, ஒரு அடி மண்ணுக்காக உலக அளந்தவரே பலியோ பலி. உன்னை கூப்பிட்டே அழைக்கும் போது என் கும்மனாச்சே நில்லு அம்மா. எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு லெட்டர் வந்தது. அதுவும் அப்பா கிட்ட இருந்து, டியர் திலை எப்படி இருக்க அப்படின்னு ஆரம்பிச்சு வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு ஜென்ரலான சப்ஜெக்டா எழுதியிருந்தாரு. டக்குன்னு ஒரு விஷயம் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. ரிட்டையர்ட் ஆகி 10 நாள் தான் ஆகுது, அப்பா தனிமையில் இருக்காருன்னு தோணுச்சு. அன்னைக்கு அந்த லெட்டர் வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அன்னையிலிருந்து பொதுவான ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, ஏதாவது தோட்டத்துக்கு மருந்து அடிச்சிங்களா,
எலக்ட்ரீஷியன் வந்தாரான்னு சொல்லி ஒரு நாளைக்கு 2-3 வாட்டியாவது நான் அப்பா கூட ஃபோனில் பேசுவேன். சில நேரத்தில் நான் பேசணும்னு நினைப்பேன், அவனே ஃபோன் வரும். அது இன்னும் தெரியல, அது ஒரு டெலிபதி இருக்கும். அது இல்லை, ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இம்மிடியட்டாக வருவான். எந்த இதையும் பக்கம் முட்டை உடனே அவன் சேருவான். அவங்கள பார்த்தோன்னு ஒரு தனி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிடும். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு அக்பர் தி கிரேட் தான் ஞாபகம் வருது. அக்பர் சின்ன வயசுலேயே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. 80 வயசு தாண்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அப்பாவும் அந்த மாதிரி தான். அம்மா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நாங்கள் 5 பசங்க. நாங்கள் காலைல ஸ்கூலுக்கு 5 பேரும் கிளம்புவோம். கடன்னு 8:30 மணிக்குள்ளே வேலையை பூரா முடிச்சிடுவாங்க. 4th 5th படிக்கும்போது மேக்ஸில் வந்து ஆவரேஜ் தான். மேக்ஸ் போடணுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும். ஹோம் ஒர்க்குன்ட்டு அவர்கிட்ட அந்தனா ஒரு 7 o'clock போல் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாரு. எடுத்தோடனே பேசிக் தான் தெரியணும், அப்புறம் தான் நான் ஹோம் ஒர்க்லாம் சொல்லி தருவேன்னுவார். பேசிக் சொல்லி தர சொல்லி அதே 9 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் நான் எனக்கு தூக்கமே வந்துடும். அப்புறம் காலையில் பார்த்தா எனக்கு என்னென்ன ஹோம் ஒர்க் இருக்கோ எல்லாமே அவர் ஒரு பேப்பரில் போட்டு வச்சுருவார். எங்கள் பெரிய பொண்ணுக்கு நேர்லி ஒரு 17 வருஷம் அவளுக்கு பேபி இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டலில் ஓகே சொல்கிறானுங்க, ஆனால் பேபி நிற்க மாட்டேங்குது. எல்லா கோயிலும் போயிட்டு வரோம், ஆனால் ஒன்றும் பிரயோஜனப்படல. ஒரு ஸ்டேஜில் நான் 2 பேருமே நம்பிக்கை விட்டுட்டோம். சரி, இனிமேல் பேபி இல்லைனாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம். குழந்தை இல்லாத அவகிட்ட குழந்தை கொடுக்காதுன்பாங்க. நிறைய டார்ச்சர்லாம் பார்த்துட்டேன். அப்பா வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அப்பா மட்டும்தான் நம்பிக்கையாக இருந்தார். எப்படியும் உனக்கு பேபி வரும், நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்கிட்ட வந்து அழுகுறாள். நான் என்ன பதில் சொல்றது, நான் எப்படி வச்சுன்னு அப்படின்னு வந்து உள்ள சாமிக்கிட்டே இதே போல சொன்னதுங்க. இப்போ சொன்ன மாதிரி இவங்களுக்கு கண்ணுலேயே தண்ணி வருங்க. அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு மலை ஏறி மேலே வரைக்கும் போனாங்க. அது அந்த கோயிலில் யாராலையும் ஏற முடியாது. சாமி பார்த்து அம்மா கண்ணு கலங்கினாங்க. கரெக்டாக நான் ரிசல்ட் சொன்னேன். பையனை பாப்பா அப்போதான் பாப்பா கன்சீவ் ஆனேன். அப்பா வேண்டிட்டாங்க, பாப்பா பிறக்கணுன்ட்டு வேண்டினால அப்பா அங்கே நல்ல சிலையை வச்சாங்க. எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. அது ஜெயஸ்ரீன்னு பேர் வச்சோம். இந்த ஜெயஸ்ரீ ஆஞ்சநேயான்னு பேர் போட்டிருக்கோம் அதில். ஸோ எங்கள் தாத்தா பாட்டி என்னோட செகண்ட் பேரண்ட்ஸ். கல்யாண நாள் அடுத்த நாள் வந்து காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சின்னு கொஞ்சம் எனக்கு பயம் வந்துடுச்சு சார். கில்ட்டி ஃபீலிங்கில் நம்ம போய் சமைச்சிடலாம் இன்னைக்கு. புது மருமகனாவே அந்த ஃபீலிங் இருக்காது சார். ஃபர்ஸ்ட் டேலே நம்மளுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவங்க ஓகே நம்மளுக்கு நல்ல மருமக தான். நல்ல பேர் வாங்கினியாமா? நல்ல இது வரைக்குமே நல்ல பேர் தான் சார் அந்த விஷயத்தில். எல்லாரோடையும் கம்ஃபர்டபுளாக பழகுவார். வில் கீப் ஆன் டிஸ்கஸிங் வித் அஸ். எல்லாரும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, பேசுறது, சின்ன சின்ன விஷயம்னாலும் டிஸ்கஸ் பண்ணுவார். வீல் ஹேவ் அ வெரி குட் சேட்டு. அதில் நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், நக்கல் நையாண்டி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டைமையும் அவர் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வில் டீச்சர்ஸ். அவங்க பசங்க எல்லாருக்கெல்லாம் என்கிட்ட பொறுப்பு கொடுத்தாருங்க. அந்த சமையலேருந்து மண்டபம் இது பண்ணுறது எல்லாமே சொல்லுவார், இப்படி பண்ணணும்னுவார். நான் எல்லாமே எடுத்து பண்ணுவேன். சொசைட்டியில் நிறைய பேருக்கு வந்து அவங்க டெவலப் ஆகிறதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தாத்தா தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆட சொல்லி கொடுத்தாங்க. இஞ்சி டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி காலையில் என் சொல்லி போட்டு தருவாங்க. நானும் தாத்தாவும் குடிப்போம். அது செம்மையாக இருக்கும். மணாலி போயிருந்தப்போ சின்ன குழந்தை மாதிரியே டயர்ல அந்த ஐஸ் இது ஸ்கேட்டிங் பண்ற இது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. முட்டி வலி அவங்களுக்கு இருக்கு. கிளைமேட்டோ இல்லை அவங்க உடம்பு டயர்ட்னஸ் பத்தியோ அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் என்ஜாய் த மூமெண்ட். அப்புறம் தாத்தா ஃப்ரீயாக இருக்கும்போது ஏலகிரி மலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற பேர்ட்ஸு அதெல்லாம் காமிப்பாரு.
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலில் வந்து அந்த லெட்டர்லாம் எழுத சொல்லி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், பாட்டி வீட்டுக்கு வந்து அந்த எல்லோ கலர் போஸ்ட் கார்டு வாங்கி நான் அப்படியே அதில் ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சி அதே அட்ரஸ் போட்டு பாட்டி அட்ரஸே போட்டு ஃப்ரம் டு சேம் அட்ரஸ் கீழே போய் போட்டுருவேன் அந்த போஸ்ட் பாக்ஸில். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன். அப்புறம் பாட்டிக்கு அந்த லெட்டர் ரிசீவ் ஆகும்போது அந்த போஸ்ட் அங்கிள் திட்டிக்கிட்டே கொடுப்பாரு, என்ன மேடம் இதே பில்டிங்கில் இருந்துட்டு இதே இடத்துக்கு லெட்டர் போடுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. கோலடியில் ஒரு சைட் இன்ஸ்பெக்ஷனுக்கு தாத்தா டெய்லி போவார். தாத்தா அங்கே பண்ணுற ஒரு இன்ஸ்பெக்ஷனை அவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு எனக்குமே அந்த சிவில் இன்ஜினியரிங் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பிடெக் சிவில் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு காரணம் எங்கள் தாத்தான்னு சொல்லலாம். பாட்டி யூஸ்வலாக யாராவது வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் வந்து ஒரு பொட்டு வைப்பீங்கல்ல, அப்போ கூட ஏதோ சொல்வீங்கல்ல, என்ன சொல்வீங்க? ஜெய் ஆஞ்சநேயா, ஸ்ரீராம ராம ராம கண்ணா கிருஷ்ணா ஹரி ஹரி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நான் 5 வயசுல இருக்கும் போது அப்பாவுடைய பைக் சத்தம் கேட்டது நான் வீட்டுல இருந்து வெளில ஓடி வருவேன். நான் இந்த வண்டி பழைய மிலிட்ரி வண்டிங்க, மட்கார்டு நல்லா பெருசா இருக்கும். நான் அந்த மக்கார்டில் உட்காந்துட்டு ஹெட்லாம்பை பார்த்த மாதிரி ஆக்ட் பண்ணிப்பேன். அப்பா ஒரு சின்னதாக ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து விடுவாரு. எங்கேயாவது கடைக்கு படத்துக்கு போனா கூட புல்லட்ல கூப்பிட்டு போவாருங்க. அவர் அப்பவே புல்லட் வச்சிருந்தாரு. நாங்கள் தோட்டத்துக்கு 2 பேரும் வண்டியில் போவோம். வந்து புல்லட் இன்னும் கூட போகிறோமே. சார் நடராஜன் சார் நல்லா இருக்கேன் சார். நான் வந்து 9th 10th இங்கே படிக்கும்போது எனக்கு ஹிஸ்ட்ரி டீச்சர் அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. இப்போ திடீர்னு வந்த உடனே நான் அட்டானிஸ்டேன் சார். இவ்வளோ தேடிட்டு வந்து சார் இஸ் 92 சார், 92 ஏஜ், 93 கம்ப்ளீட். ஐயோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளோ பார்த்து வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியத்தோட நோய் நொடி இல்லாம பிள்ளைகளோட பேர குழந்தைகளோட நீடூழி வாழ வாழ்த்துக்கள். அலெக்ஸா ஒரு பாட்டு போட சொல்ல. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி. பப்பி பேபி. ஏய் அம்மா, பாட்டி இன்னொரு தோசை. ஒரு நாள் கூட பேரு சொல்லலைங்க அவங்க. இதுதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. என் பேரே சொன்னதே இல்லை. எங்க குடும்பம் டிரான்ஸ்ஃபர் ஆனாலையும் கூடவே வந்துடுவாங்க. தனியாகவே இருந்ததில்லை. பசங்களே அப்படி தான். 5 பசங்களை குளிக்க வச்சு மேலே போட்டு ஜடை போட்டு 2 போட்டு அப்போல்லாம் மாவு இப்படி மாவு ஆட்டுவாங்க, விறகுகளை எரிப்பாங்க. அதெல்லாம் கேஸ்லாம் கிடையாது. எங்கள் அம்மா தான் எங்களை மோல்டு பண்ணது. சின்ன வயசுலேருந்து படிக்கிறதுக்கு மோல்டு பண்ணி கொண்டு வந்தாங்க. வேலையில் சேர்ந்த பிறகு எங்கள் ஒய்ஃபு, அவங்கள சொல்ல முடியாது, ஒரு 16-17 வயசில் வந்தாங்க. அவங்க ஒரே பொண்ணு, பெரிய சொத்துக்காரங்க, எங்களோட 100 மடங்கு உயர்ந்தவங்க. அந்த ஈகோ எல்லாம் ஒன்றும் இல்லாமல் என்னோட கோஆப்ரேட் பண்ணி என்ன இந்த லைஃப் இந்த அளவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. எமோஷன் ஆகுது. விடுறதே இல்லை. இப்போ வெளியே போனால் வெளியே கூட வர்றாங்க. பாத்ரூம் கொஞ்சம் லேட் ஆனால் என்னவோ தெரியலன்ட்டு வந்து கதவு தட்டி கூப்பிடுவாங்க. ஒரு குரல் கொடுத்தா அப்புறம் போயிடுவாங்க. எல்லாருமே நினச்சிப்பாங்க இவங்க ஏதோ லவ் மேரேஜ் போல இருக்கு. இவர் எப்போ பாரு அந்த அம்மா கூடயே இருக்காங்க.